நம்மளாம் யூபியில பிறந்திருந்தோம்னா 4-5 டிகிரி ஈஸியா வாங்கி இருந்திருக்கலாம் படிக்காமலே. அது எப்படிப்பா படிக்காமலே டிகிரி வாங்க முடியும்? வாங்குறாங்களே. யூபி ஸ்டேட்ல பூர்வாஞ்சல் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்துல பிஃபார்ம் படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதோட ரிசல்ட் இப்ப சமீபத்துல வெளியாக இருந்திருக்கு. அதுல ஒரு 4 மாணவர்கள் ரொம்ப அதிகமான மார்க் எடுத்திருந்திருக்காங்க. ஆனா அந்த 4 பேரும் மக்கு பயலுங்க. இந்த சினாரியோவை நினைச்சு பாருங்க. நம்ம கூடவே இருப்பேன், ஒழுங்காவே படிக்க மாட்டேன், திடீர்னு பாத்தீங்கன்னா 100 மார்க் எடுத்தோனே நம்மளுக்கே டவுட் வரும், இந்த நாய் படிக்கவே படிக்காது, எப்படி 100 மார்க் எடுத்துச்சு அப்படின்னு. அது மாதிரி அங்க உள்ள ஒரு மாணவனுக்கு டவுட் வந்து ரீவாலுவேஷனுக்கு அவங்க 4 பேர் பேப்பரையும் வாங்கிட்டாப்ல. அப்படி அவங்க பேப்பரை ரீவாலுவேஷன் பண்றதுக்கு வாங்கி பார்த்தப்பதான் தெரியுது அந்த 4 தற்கொலையும் எப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னு. எப்படி பாஸ் ஆனாங்கன்னு சொல்றதை விட பாஸ் ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராமர். 4 பேரும் அந்த ராமர் பேரை சொல்லி ஜெய் ஸ்ரீராம் பாஸ் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய எழுதி வச்சிருந்திருக்காங்க. அந்த பேப்பரை திருத்தினவங்களும் அந்த பேராகிராஃப்க்கு டிக்கு போட்டு மார்க்கும் போட்டிருக்காங்க. இப்படிதான் இந்த 4 பேரும் பாஸ் ஆயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அட்டெண்ட் பண்ண கொஸ்டின்ஸை விட அதிகமா 40 மார்க் வாங்கி இருந்திருக்காங்க. இது யூபியோட கவர்னர் வர இந்த நியூஸ் போயிருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த திருத்தினவங்கள பணியிடை நீக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீக்குவாங்களா நீக்க மாட்டாங்களான்றது ராமருக்கு தேவை. தெரிஞ்சு 4 பேர், தெரியாம எத்தனை பேர் டிகிரி வாங்கினானோ இந்த மாதிரி.